சீரியஸாக நம்ம ஒன்று பண்ணி மைண்ட்லேயே ஓடிட்டு இருக்கோம்ல, அதை நான் பண்ணவே மாட்டேன். அது பண்ணால் அது தப்பாக வரும். நமக்கு அப்படியே ஜாலியாக வந்து அப்படியே பேசுகிறாதான் அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். இல்லை ஜென்ரலாக காமெடிங்கிறதே ஜாலியாக இருக்கிறது தானே. ஆமாம், யதார்த்தமாக ஒன்று பண்ணணும். ஓகே. பட் இப்போ கோலமாவு கோகிலா நடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ரெட்டினை நான் பார்க்கவே இல்லை. என்ன பண்ணிட்டு இருந்தார்? ரெட்டினுடைய ஆரம்ப கால வாழ்க்கை என்ன? இல்லை நம்ம இதை வந்து நிறைய இன்டர்வியூ சொல்லிட்டேன். நான் வந்து ஒரு டான்ஸராக இருந்தேன், எம்ஜிஎம்ல டான்ஸராக இருந்தேன். எங்கே உங்கள் சொந்த ஊர் என்ன? எனக்கு சென்னை மெட்ராஸ் தான். ஆனால் நீங்கள் பேசும்போது இல்லை அந்த மெட்ராஸ் ஸ்லாங் வர்ற மாதிரி தெரில, ஆனால் தெளிவாக இருக்குது வார்த்தையெல்லாம். அப்படிலாம் இல்லை, பக்கா லோக்கல் மெட்ராஸ் தான் நான். ஆமாம், நம்ம சேட்டு போய் நினச்சிக்கிட்டேன் என்ன புரியலையே. பக்கா இதே மெட்ராஸ்காரர் தான் நான், லோக்கலாக தான் இருந்தேன். நான் லிட்டில் ஃபோக்ஸ் அங்கே தான் வேலை பண்ணிட்டு இருந்தேன். நான் அதுக்கப்புறம் எம்ஜிஎம்ல கிட்டத்தட்ட 8 வருஷம் வேலை பண்ணேன். எம்ஜிஎம்? ஆமாம், எம்ஜிஎம் தான் என்னுடைய வந்து படித்ததெல்லாம் இங்கே தான். சென்னை கார்பரேஷன், சென்னை மாநகர் எல்லாம் இந்த ஏரியா தான். புரியுதா? இல்லை இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டில், அதாவது என்னென்னா சினிமாவுக்கு வரணும்னு அந்த ஆர்வம் இருக்கா இல்லை வேற ஏதாவது? இல்லை, எதுவுமே ஆர்வம் இல்லைம்மா. நம்ம எப்படின்னா நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகணும், ஒரு வேணும். நம்ம வந்து எப்படின்னா நம்ம கீழே வந்து நம்ம ரோட்டில் தெரிஞ்சதுனால நாய்ங்க தானே நம்ம என்ன. அதனால் வந்து எப்படியாவது கொஞ்சம் ஒரு ஐடென்டிட்டி வேணுன்ற மாதிரி ஒரு ட்ரை பண்ணோம்.